Okay, good afternoon, guys. Today we are going to discuss about foreign direct investment and trade. Okay, so first of all, let me explain you the difference between foreign direct investment and foreign trade. So, foreign direct investment na enna pathina, like when one country or one like any individual or any industry is ready to invest in other country, that is called as foreign direct investment. So, foreign trade na ungalke theriyum, when there is a exchange of goods and services between two countries, that is called as foreign trade. So, this is the example. Foreign direct investment na when any country's industry or any individual is ready to invest in other country, that is called as foreign direct investment. And foreign trade is exchange of goods and service between two countries. So that is the difference. And in developing countries like India, FDI in the natural resource sector including plantations increases trade volume அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்னென்னா, ஸோ இந்தியா இஸ் a developing country, even in பிளான்டேஷன்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் செக்டர் கூட வந்து இந்த ட்ரேடோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த்ரூ பிளான்டேஷன்ஸ், த்ரூ நேச்சுரல் ரிசோர்ஸ் செக்டர் வி ஹவ் இன்க்ரீஸ் த ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாரின் ப்ரொடக்ஷன் பை FDI is useful to substitute foreign trade அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ட்ரேட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஹவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் ட்ரேட்னா என்ன, உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இல்லையா. ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து எப்போ வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவோம், நம்மக்கிட்ட இல்லாத பொருட்கள், நம்மக்கிட்ட இல்லாத வந்து கூட்ஸை தான் வந்து நம்ம வேறு கண்ட்ரிஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஸோ அதே அந்த பொருள் வந்து நம்ம கண்ட்ரிலேயே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா there won't be any need for import இல்லையா. ஸோ this foreign direct investment, this FDI is substituting the foreign trade. Okay, so in this way FDI is replacing or substituting the foreign trade. And FDI is also influenced by income generated from trade and regional integration schemes. So இந்த FDI வந்து டூ ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்ததுலனா ஃபாரின் ட்ரேடாலையும் அண்ட் ரீஜனல் இன்டெக்ரேஷன் ஸ்கீம்ஸ்னாலையும். ஸோ FDI is influenced. Okay, so in this foreign direct investment can change when there is a change in trade and change in the regional integration schemes. Okay, so first நீங்கள் இங்கே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, so the difference between the foreign FDI and foreign trade. Okay, first அதோட வேரியேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும். And ஸோ how important FDI அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீப்ளேசிங் ஆர் சப்ஸ்டியூட்டிங் த ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ FDI இஸ் ஹெல்ப்ஃபுல் டு ஆக்சலரேட் த எக்கனாமிக் க்ரோத் பை ஃபெசிலிட்டேட்டிங் எசென்ஷியல் இம்போர்ட்ஸ் நீடட் ஃபார் கேரிங் அவுட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ FDI வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் இம்போர்ட்ஸை வந்து லைக் நம்ம இம்போர்ட் பண்ணுற கூட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் this economic growth by facilitating the essential imports needed for carrying out development programs like goods, technical know-how and raw materials and other inputs and even for scarce consumer goods. So in these ways like capital goods and technical know-how அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஆல் த டெக்னாலஜிஸ் ஆர் நாட் சேம் இன் ஆல் த கண்ட்ரீஸ். It will vary from country to country. So through FDI we can know about the different technologies used in the different countries, and also it is helping in helping in improving the raw materials and also other inputs, even scarce consumer goods also we can accelerate and we can improve through FDI அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் கம்மிங் டு an investment becomes foreign investment when, ஸோ வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டன் பை த சிட்டிசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி இன் த இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் அனதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம கண்ட்ரி இந்தியாவிலேருந்து வந்து நம்ம வந்து லைக் இந்தியன் கவர்மெண்ட் அதில் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஃப்ரம் இந்தியா வந்து இஃப் தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் இன் சம் அதர் கண்ட்ரி. ஸோ டேக் அன் எக்ஸாம்பிள் இன் ESCன்னு வச்சுக்கோங்க.
so if they are investing in USA, that investment becomes foreign investment. Okay, so foreign investment through foreign direct investments and foreign institutional investments. Okay, investors. ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட் கவர்மெண்ட்டை கிட்டேயா இருக்கலாம், இட் மே பி ஃப்ரம் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயாவும் இருக்கலாம். ஸோ எவ்ரி திங் கால்ட் அஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஹோம் கண்ட்ரிங்கிறது வந்து இந்தியா, இங்கே வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து அதர் கண்ட்ரி. ஸோ வி ஆர் இன்வெஸ்டிங் ஃப்ரம் ஆர் கண்ட்ரி இந்தியா டு த ஹோஸ்ட் கண்ட்ரி த அதர் கண்ட்ரி USA. ஸோ that is and at that instance it becomes an investment into foreign investment. Okay, and when the export earnings of a country are not sufficient to finance for imports, FDI may be required to fill the trade gap அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லை, லைக் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நமக்கு அதிகமாக லாபம் கிடைக்கல, நமக்கு அதிகமாக இன்கம் வரல, இப்போ நம்ம ட்ரேடு நடந்தும் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்து இனஃப் சஃபிஷியன்ட் இன்கம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகும்னா இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? இந்த ட்ரேட் கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு FDI இஸ் helping in filling the trade gap while there is insufficient funds in through trade. Okay, through export or imports. Okay, and FDI is encouraged by the factors such as foreign exchange shortage, desire to create employment, and acceleration of pace economic development. So this FDI is increasing this foreign exchange shortage. Okay, and then எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் FDI is helping very widely. Okay, so many developing countries strongly prefer foreign investment to imports. Okay, நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து எது வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க? இம்போர்ட்ஸை விட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஐ திங்க் you should have know the reason by now. However, the real impact of FDI on different sections of economy may differ. Okay, பட் நம்ம வந்து எப்பயுமே வந்து லைக் எல்லா கண்ட்ரிஸோட FDI வந்து ஃபேவரபுளாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பேக்லாஷ் ஆகலாம், சம்டைம்ஸ் லைக் டிஸ்அட்வான்டேஜஸ் வரலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் அபவுட் FDI. அண்ட் கம்மிங் டு மீனிங் ஆஃப் FDI. So already you know what will be the meaning. FDI means an investment in foreign country that involves some degree of control or participation in management. So it corresponds to the investment made by the multinational enterprise in a foreign country. It is different from portfolio investment அப்படின்னு சொல்கிறாங்க. So as I told you already, so FDI is the investment made by any foreign country. இப்போ வந்து அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ USA இருந்து வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா they can control everything, they control each and every business aspect by sitting in their country. Okay, and then FDI வந்து எதுக்கு வந்து so FDI is not equal to போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. FPI இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் FDI. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா FPIனா என்னென்னு பார்த்தீங்கன்னா FPI மீன்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்டு எ நேஷன் where foreigners deposit money in nation's bank or make purchase in the stock and bond markets. Sometimes the further speculation, FPI is a part of capital account of BOP அப்படின்னு சொல்கிறாங்க. So know the difference between FDI and FPI. So FDIனா only the investments are made. Investment வந்து இதாகும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FPIல they will buy the shares and bond markets. Okay, so வந்து like take an example, if any American is buying a share in any company, let us take an example of any international company in our country. If they are buying a maximum share from a company, they will get a maximum profit from that particular company. ஓகே, ஸோ வந்து மேக்ஸிமமாக வந்து அவங்க வந்து ஷேர் வந்து வாங்கிட்டாங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து வர எல்லா ப்ராஃபிட்டுமே லைக் 50% ஷேர் வாங்கினாங்கன்னா they will get the 50% profit from that particular company. So in this way FPI works. So foreign portfolio investment means buying or purchasing the stock or bond markets. Okay, so remember the difference between FDI and FPI. And coming to the objectives of FDI, so what the objectives பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் objectives என்னெல்லாம் uses அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸ்பேன்ஷன். FDIனால என்ன ஆகுதுன்னா சேல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணி இஃப் தே ஆர் ஸ்டார்டிங் ஏ பிஸ்னஸ், இஃப் தே ஆர் ஸ்டார்டிங் எனி இண்டஸ்ட்ரீஸ்னா தேர் சேல்ஸ் வில் பி எக்ஸ்பேண்டட். ஓகே, அண்ட் அக்விசிஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், இந்த சேம் ரிசோர்ஸஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் மீன்ஸ் expansion of all the factors
in the industries. Okay, and coming to the minimization of competitive risk. So the risk, in any industries or in any business, there will be a risk, and this FDI decreases or minimizes the risk occurring in the competitive world. Okay, so these are all about objectives of FDI. And coming to foreign institutional investment, so what is mean by FII? It is an investment in the hedge funds, insurance companies, or pension funds and mutual funds. Okay, so foreign institutional investment is a common term in the financial sector of India. Okay, so for example, a mutual fund in United States can make investment in India based company. So it is almost similar to FPI. So FII is almost similar to FPI. In here also, they will make an investment in all types of funds like hedge funds and insurance companies, in the pension funds, mutual funds, in the எல்லா fundsலையும் வந்து they will make an investment, and they will get the profit through it. Okay, so example அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. when United States, a mutual fund in the United States can make investment in a India based company. So ஒரு mutual fund United Statesலேருந்து ஒரு mutual fund company வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஸோ இந்தியா பேஸ்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதுதான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் FII. அண்ட் கமிங் டு த ஃபியூ அட்வான்டேஜஸ் ஆஃப் FII. ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் FDI அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் FDI may help to increase the investment level and thereby the income and employment in the host country. Okay, so investment level வந்து increase ஆகுது எதனால? foreign direct investmentனால. and then investment increase ஆனால் ஆட்டோமேட்டிக் என்னாகும்? அந்த income increase ஆகும் and employment increase ஆகும். எதுக்கு? host countryக்கு. remember the difference between the home country and host country. okay, and coming to direct foreign investment may facilitate the transfer of technology to the recipient country அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து US பேஸ்டு கம்பெனியை வந்து இங்கே வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, they will start all the technologies used by them. ஸோ அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்தியாவுக்கு என்ன ஆகும்? they will come to know about the new technologies and new procedures followed in the US. okay, in this way FDI is helping. and coming to third advantage, FDI may also bring revenue to the government of a host country when it taxes profits of foreign firms or gets royalties from concession agreements அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இவங்க வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகும்? டேக்ஸ் பே பண்ணுவாங்க இல்லையா? எந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்க வந்து டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணி ஆகும். இன் திஸ் வே கவர்மெண்ட் இஸ் பெனிஃபிட்டட் த்ரூ டேக்ஸஸ் and also it brings revenue to the country. okay, so FDI is bringing revenue to the country and also it profiting the government through taxes. okay, so that is the third advantage. and coming to the fourth one, a part of profit from direct foreign investment may be plowed back into expansion, modernization or development of related industries. so இந்த மாதிரி வர ப்ராஃபிட்ல இருந்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், நம்ம எக்கானமி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்கும். மாடர்னைசேஷன்னா in the sense modernizing everything, so modernization every system and every procedure followed in our country. and also the development of related industries. okay, so industries related development வந்து பண்றதுக்கு வந்து இந்த ப்ராஃபிட்ல இருந்து பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. and coming to the fifth one, it may kindle a managerial revolution in the recipient country through professional management and sophisticated management techniques அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேனேஜர் ரெவல்யூஷன்ஸ்க்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெவல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும், ஷிஃப்ட் இன் த சென்ஸ் ரெவல்யூஷன்னா ஓல்டு சிஸ்டம்லேருந்து நியூ சிஸ்டம்க்கு வந்து சேஞ்ச் ஆகுறப்ப என்ன ஆகும்? அங்கே ஒரு ரெவல்யூஷன் நடக்கும். ஸோ இந்த சேம் வே, ஸோ இந்த ரிசிபியன்ட் கண்ட்ரியில் வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், சொஃபிஸ்டிகேட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த ஃபிஃப்த் advantage. and coming to the sixth one, foreign capital may enable the country to increase its exports and reduce the import requirements. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம கண்ட்ரிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கண்ட்ரிலே ப்ரொடியூஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன ஆகும்? நம்ம வந்து எதுவுமே இம்போர்ட் பண்ண தேவையில்லை. நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி வி ஆர் ப்ரொடியூசிங் த product. so there we can see decrease in imports and increase in the exports. okay, in this way FDI is helping countries in
in a wide manner. Okay, and coming to the next one, foreign investment may also help increase competition and break the domestic monopolies அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் there will be healthy competition between the industries, and also it is helping in the break domestic monopolies. ஸோ domestic monopolies உங்களுக்கு நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். monopolies என்ன, where there will be a single seller, there won't be any substitution for that particular product. அதுதான் மோனோபோலின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ டொமஸ்டிக் மோனோபோலிஸை பிரேக் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ப்ராடக்ட் தான் இருக்குது, அந்த ப்ராடக்ட் எந்த ஒரு சப்ஸ்டியூட்டும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து பிரேக் பண்ணுது. ஹவு லைக் சின்ஸ் வி ஆர் இன்ட்ரடியூசிங் லைக் the same similar products and same similar product producing industries, it is breaking domestic monopolies through what? Through foreign investment. Okay, and coming to the next one, if FDI adds more value to output in the recipient country than the return on the capital from the foreign investment, then the social returns are greater than the private returns on the foreign investment அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஐனால வந்து அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை விட நம்ம ரிசிபியன்ட் கண்ட்ரி, அவங்க இங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுனால வர ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா, தேர் வி கேன் சீஸ் ஏ கிரேட்டர் சோஷியல் ரிட்டர்ன்ஸ்னால் அவங்க வந்து லைக் அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்ட்ரிக்கு அதிகமாக பெனிஃபிட் ஆகுது. எதை விட அவங்க ப்ராஃபிட் கெயின் பண்ணுறதோட வி ஆர் கெய்னிங் மோர் இன் த சென்ஸ் it results in higher social returns, okay, than private returns அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ that is the thing. And coming to the next one, by bringing capital and foreign exchange, FDI may help in filling the saving gap and foreign exchange gap in order to achieve goal of national economic development. ஸோ நம்ம வந்து இந்த ஃபாரின் கேபிட்டல், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கேபிட்டல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இந்த ஒரு கேப், இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் gap in the sense as we studied already in the previous classes, the balance of payments இருக்கும் இல்லையா, the recipients and payments, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நடக்கிற கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு this FDI is helping widely. Okay, so and also it is helping in achieving the goal in the national economic development. ஸோ ஒரு நேஷனோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு this FDI is very much helping. Okay, and coming to the next one, foreign investments may stimulate domestic enterprise to invest in ancillary industries in collaboration with foreign enterprises. So ancillary industries means investment in the plant and machineries. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, within 100 crores, like within 1 crore தான் இருக்கும். ஸோ that is called as ancillary industries. Okay, so this foreign investments is stimulating and developing the domestic enterprise to invest in ancillary industries. Okay, so that is the thing. And coming to the last one, FDI flowing into developing country may also encourage its entrepreneurs to invest in other LDCs அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து இருக்குது அப்படின்னா, இது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is helping our entrepreneurs to invest in the other LDCs. இப்போ வந்து நம்மளது இந்தியா ஒரு வந்து டெவலப்பிங் கண்ட்ரி தான், நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரி கிடையாது. ஸோ we are already still a developing country. So by encouraging large FDIs, large direct investments, our own entrepreneurs will get motivated and they will start to invest in other countries, which is லைக் when compared to our country, நம்ம கண்ட்ரி விட அதிகமாக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து நிறையா இருக்குது இல்லையா. நம்ம கண்ட்ரி விட கம்மியான எக்கனாமிக் க்ரோத் இருக்கிற கண்ட்ரிஸ் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி கண்ட்ரீஸில் போய் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ firms in India have started investing in Nepal, Uganda, Ethiopia and Kenya and other LDCs என்ன less developed countries, while they are still borrowing from abroad அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ லார்ஜர் FDI in India comes from a small country. ஸோ லார்ஜாக வந்து மௌரிஷியஸில் இருந்து தான் நமக்கு அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரிக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த 11 advantages of FDI. Try to remember and try to understand each and every point. Okay, so if you are not understanding, read again and again. Okay, if you have any doubts, let me know. Okay, thank you.